வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமா வந்திருக்கிற ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் வினோத். இவர் இதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, வலிமை, துணிவு மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இந்த ஜனநாயகன் ஆல்ரெடி தெலுங்குல வந்திருக்கக்கூடிய நீலகொண்ட பகவந்த் கேசரி அப்படிங்கிற பாலையா படத்தோட ரீமேக். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஜனவரியிலே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. இவ்வளவு நாள் டிலே ஆகி இதுக்கிடையில இந்த படம் ஃபுல்லாவே லீக் ஆகி ஒரு வழியா இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப வினோத் கிண்டி இருக்கிற கேசரி எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஜனநாயகன் இந்த படத்தோட கதை தளபதி விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவர் இப்போ ஜெயில இருக்காரு. அதே ஜெயில ஒரு முக்கியமான ஆளை ஒரு கேங் கொள்ள வரப்போ இவர் இடையில புகுந்து சண்டை போட்டு காப்பாத்திடுறாரு. இதை பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவர் யாருங்கிற கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இவருக்கு விடுதலையும் வாங்கி தந்துடுறாரு. இதுக்கிடையில அந்த போலீஸ் ஆஃபீஸர் செத்து போக அவரோட பொண்ணை விஜய் எடுத்து வளர்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அந்த பொண்ணு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் அவங்க அப்பாவோட ஆசை. ஸோ அதை விஜய் கையில் எடுத்து அந்த பொண்ணை மிலிட்ரி ஆஃபீஸராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பேரலா ஜான் கெம்லர்னு சொல்லப்படுற ஒரு இன்டர்நேஷனல் லெவல் வில்லனை காட்டுறாங்க. அவரோட நெக்ஸ்ட் டார்கெட் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்ல தளபதி வெற்றி கொண்டானோ இந்த ஜான் ஹிம்லரும் மீட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதே மாதிரி தளபதி வெற்றி கொண்டான் விஜய அவங்க ஆசைப்படி மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்குனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஜனநாயகன் படத்தோட கதை. இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தா அது கண்டிப்பா தளபதி விஜய் தான். பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு, எமோஷனல் சீன் எல்லாத்துலயும் செம எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. அதே மாதிரி கோ ஆக்ட்ரஸான மமிதா பைஜோ, பிரகாஷ் ராஜ், பாபி டியோல், பூஜா ஹெக்டேன்னு எல்லாரும் கொடுக்கப்பட்ட கேரக்டரை நீட்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஒரிஜினலான நீலகொண்ட பகவந்த் கேசரியில எல்லா சீனுமே ரொம்ப ரேண்டமா ஓடிட்டு இருக்கும். அதை இந்த படத்துல கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி ஓரளவுக்கு கொஹரண்டா கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த படமும் மேக்ஸிமம் ரேண்டமா தான் போகுது. அதை கம்பேர் பண்ணும்போது இதுல சில சீன்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த விதம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அனிருத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதை நான் என்னன்னு அப்புறமா சொல்றேன். இதை தாண்டி பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா இந்த படத்துல ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எதுவுமே இல்லை. படமே ரொம்ப இர்ரெலவெண்ட்டா, ரேண்டமான சீன்ஸோட எமோஷன்லெஸ்ஸா அது பாட்டுக்கு ஓடுது. கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு 1000, 2000 பேரை கொலை பண்றாங்க. பட் நமக்கு ஒரு இடத்துல கூட பார்க்கும்போது, அச்சச்சோ! இப்படி நடக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வரல. சுத்தமா கனெக்ட்டே இல்லாம நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கோம். படம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு மாஸ் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அவர் வர இடத்துலலாம் பிஜிஎம் போடுறாங்க. நமக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கு. விசில்லாம் அடிக்கிறோம் தான். பட் அது விஜய் வராரு அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கிறோம். படத்துல அந்த கேரக்டர் வருது. இப்படி இது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே பண்ணல. விஜய் வராரு, மாசா இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த விசில் சத்தம் எல்லாமே. மேக்கிங் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப சுமாரான மேக்கிங். பாதி சீனுக்கு மேல கிரீன் ஸ்கிரீன்ல தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அங்கங்க நிறைய இடத்துல ஏஐ வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ்லாம் கிரீன் ஸ்கிரீன்ல ஒழுங்கா கூட குரோமாக்கி பண்ணாம தெரியுது. அவர் மட்டும் தனியா தெரிவார். பேக்ரவுண்ட் தனியா ஓடிட்டு இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்க இடத்துல இருந்துச்சு இந்த படத்துல. படத்துல எக்கச்சக்க டாபிக் பத்தி பேசுறாங்க. உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க. மத நல்லிணக்கம் பத்தி பேசுறாங்க. துப்பாக்கிச் சூடு பத்தி பேசுறாங்க. அந்த கள்ளச்சாராய இஷ்யூ பத்தி பேசுறாங்க. இது மாதிரி எக்கச்சக்க டாபிக் இருக்கு. பட் அது எதுவுமே அழுத்தமா இல்ல. சும்மா டாபிக்க தொட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஏதோ ஆர்சிலாம் கொண்டு வந்து ரோபோட்டிக் ஃபைட்லாம் காட்டுறாங்க. அது ஐடியாவா நல்லா இருந்தாலும் இந்த படத்துக்கு சுத்தமா செட் ஆகல அது. அண்ட் நான் மியூசிக் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னா மியூசிக் நல்லா இருக்கு. பட் 2டே மியூசிக் தான். ரிப்பிட்டேட்டிவா அதே போட்டுட்டு இருக்காரு. எப்ப விஜய் வந்தாலும் ராவண மவன்டா அவ்வளோதான். அதே மாதிரி இந்த தளபதி வெற்றி கொண்டான் ஆந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிஜிஎம் ரிப்பிட்டேட்டிவா வந்துட்டே இருக்குது. அது ரிப்பீட்டட்ல கேட்டு கேட்டு செம்ம டயர்ட் ஆயிருது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அண்ட் வில்லன் கேரக்டர்லாம் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. அவர் வில்லனிசத்தை காட்ட ஒரு 2000 கொலைகள் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நமக்கு சுத்தமா எதுவுமே செட் ஆகல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் வினோத் தான் இதை எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ரொம்பவே வீக்கான லேசியான ரைட்டிங். இதெல்லாம் எதை யோசிச்சு அவர் எழுதினாருன்னே சுத்தமா தெரியல. இது மாதிரி 1000 குறைகள் இந்த படத்துல இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி இது தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம். அவரை போய் தியேட்டர்ல பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போக தான் போறாங்க. ஸோ அந்த படத்தை இன்னுமே பெட்டரா எடுத்திருக்கலாமே, ஒரு மினிமம் என்டர்டெயின்மெண்ட்டாவாச்சும் எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் தான் இருக்கு. ஓவராலா இது ரொம்ப 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 சுமாரான படம். விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த படத்தோட ஒரே ஒரு சேவியர் பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும்னா ஹி டிசர்வ் எ பெட்டர் ஃபேர்ஃபுல் ஃபிலிம் அவ்வளோதான். சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. பட் எக்கச்சக்க வயலன்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட். அவ்வளோதாங்க. நீங்க இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.